சொத்துக்கள் அதிகமா வாங்குறவங்கள பணக்காரர் தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன இந்த சொத்துக்களை வாங்கினா ஏழை ஆயிருவன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேக்குறீங்களா? எஸ், இந்த 4 சொத்துக்களை வாங்கினா உங்களுக்கே தெரியாம நீங்க ஏழையாகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு குரலுலகம். உங்களை ஏழையாக்குற முதல் அசெட் என்ன தெரியுமா? பிளாட் ஆர் அபார்ட்மெண்ட். எஸ், ஃபிளாட் ஆர் அப்பார்ட்மெண்ட் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லல. அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுதான் ப்ராப்ளமே. நீங்க பணத்தை பிரைவேட் லேண்ட், கமர்ஷியல் லேண்ட், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இல்ல தனியா ஒரு லேண்ட் வாங்கி அதுல வீடு கட்டுறீங்கன்னா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஆல்ரெடி ஒரு ஓன் ஹவுஸ்ல இருக்கீங்க, பிளாட்டை வாங்கி அதை ரெண்ட்டுக்கு விட்டு இதுல இருந்து ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு அதை ஒரு முதலீட்டு தளமா நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. நீங்க வாங்குற பிளாட்டோட விலையில ரெண்டா 3 to 5% வருதுன்னா இது ஓகே தான். எக்ஸாம்பிளுக்கு உங்க பிளாட்டோட விலை 1 crore வச்சுக்கலாம். 3% உங்களுக்கு ரெண்டா வருது பர் இயர் அப்படின்னா வாடகையா வருஷத்துக்கு 3 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு 25,000 இப்படி வருதுன்னா இதுல ப்ராஃபிட்டும் இல்ல, நஷ்டமும் இல்ல. அதுவே 5%, அதாவது வருஷத்துக்கு 5 லட்சம் உங்களுக்கு ரெண்டா வருது, மாசத்துக்கு 41,000 அப்படின்னா அட்லீஸ்ட் இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். 50 வருஷம் தான் இதோட ஆயுட்காலம். குறைய குறைய பிளாட்டோட வேல்யூவும் குறைஞ்சிட்டே இருக்கும். அதை மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் இந்த பிளாட் வாங்கின காசை நீங்க எஃப்டில போட்டிருந்தாவே அதுல மினிமம் 7% உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். நீங்க 10 வருஷம் கழிச்சு விற்க ட்ரை பண்ணும்போது பிளாட்டோட கண்டிஷன், அது எவ்வளோ இயர்ஸ் ஆகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு தான் அது சேல் ஆகும். 50 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அதை டெமாலிஷ் பண்ணிட்டு திரும்ப கட்டுவாங்க. அந்த டைம் உங்களுக்கு எந்த அளவு லேண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மி தான். தனியா ஒரு லேண்ட் வாங்குறதுக்கும் பிளாட்